மகிழ்ச்சியை அறுவடை செய்யுங்கள். நீங்கள் எப்போதாவது பணத்தை கண்டுபிடித்தீர்களா? நீங்கள் ஒரு நடைபாதையிலோ அல்லது வாகன நிறுத்துமிடத்திலோ அல்லது ஒரு கடையின் இடைகழியிலோ நடந்து செல்லும்போது எப்போதாவது கீழே பார்த்து பிரகாசமான பளபளப்பான இடத்தை கண்டிருக்கிறீர்களா? எதிர்பாராத விதமாக நீங்கள் ஒரு பணத்தை கண்டுபிடித்திருந்தால் கடந்த காலத்தை நினைத்துப் பாருங்கள். நீங்கள் எவ்வளவு மகிழ்ச்சியான ஆச்சரியத்தையும் மகிழ்ச்சியையும் உணர்ந்தீர்கள் என்பதை நினைவுபடுத்த முயற்சிக்கவும். நீங்கள் அதை எடுத்தீர்கள், ஒருவேளை அதை ஒரு கணம் அதிர்ஷ்டசாலி என்ற உணர்வுடன் பார்த்திருக்கலாம், ஒருவேளை உங்கள் அதிர்ஷ்டத்தைப் பற்றி மற்றவர்களிடம் கூட சொல்லியிருக்கலாம். பலர் தங்களுக்கு கிடைக்கும் பணத்தை வைத்திருக்கிறார்கள். அவர்கள் அதை தங்கள் நல்ல அதிர்ஷ்டத்தின் அடையாளமாகவும் அவர்கள் அதிர்ஷ்டசாலிகள் என்பதை நினைவூட்டுவதாகவும் ஒரு சிறப்பு இடத்தில் வைக்கிறார்கள். இப்போது எதிர்பாராத விதமாக ஒரு பணத்தை கண்டுபிடிப்பதில் உண்மையில் முக்கியமான எதுவும் இல்லை. அல்லது இருக்கிறதா? பணத்தின் மதிப்பு அல்ல. இப்போதெல்லாம் கால் பங்கு அதிகம் வாங்க முடியாது. திடீரென்று நீங்கள் அதிர்ஷ்டசாலி என்று உணர்வதில்தான் மதிப்பு இருக்கிறது. இப்போது உங்கள் அதிர்ஷ்டம் சிறப்பாக மாறிவிட்டதாக உணர ஆரம்பிக்கலாம். இது உண்மையிலேயே முக்கியமா? ஆமாம், மிக முக்கியம். என்ன நடக்கிறது என்பதல்ல, என்ன நடக்கிறது என்பதைப் பற்றி நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள் என்பதுதான் உண்மையில் முக்கியம் என்று உளவியலாளர்கள் உங்களுக்குச் சொல்வார்கள். மனத்திறன்கள் மன அணுகுமுறைகளைப் போல கிட்டத்தட்ட நன்மை பயக்கும் அல்ல. நீங்கள் என்னவாக நினைக்கிறீர்களோ அதுவாகவே மாறுகிறீர்கள். மேலும் நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய மிகவும் நன்மை பயக்கும் மனப்பான்மைகளில் ஒன்று நீங்கள் அதிர்ஷ்டசாலி என்பதுதான். வெற்றி ஆலோசகர்கள் அந்த அதிர்ஷ்ட உணர்வை பெற்று அதை தக்க வைத்துக் கொள்ளுமாறு உங்களுக்கு அறிவுறுத்துவார்கள். ஏனென்றால் அது வாழ்க்கையில் நல்ல விஷயங்களைப் பெற உங்களை எதிர்பார்க்க வைக்கிறது. நீங்கள் எதிர்பார்ப்பது உங்களுக்கும் கிடைக்கும். மக்களிடம் அந்த அதிர்ஷ்ட மனப்பான்மையை ஊக்குவிக்க விரும்புகிறேன். அதனால் அவர்கள் கண்டுபிடிப்பதற்காக நான் ஒரு இடத்தை நடுகிறேன். நான் நடைபாதையில் குனிந்து என் ஷூ லேஸைக் கட்டிக்கொண்டு நான் நடந்து செல்வதற்கு முன் என் ஷூவின் அருகில் ஒரு பணத்தை வைக்கிறேன். ஒரு வாகன நிறுத்துமிடத்தில் நான் என் பின்புற டயரை பரிசோதித்து அதன் அருகில் ஒரு பணத்தை வைக்கிறேன், பின்னர் வாகனம் ஓட்டிச் செல்கிறேன். ஒரு கடையில் பொருட்களை பரிசோதிக்க நிறுத்தி ரகசியமாக அதன் அருகில் ஒரு பணத்தை விட்டுவிடுகிறேன். நிச்சயமாக நான் ஒருபோதும் திரும்பி பார்க்க மாட்டேன். என் தங்குமிடத்தை யார் கண்டுபிடிப்பார்கள் என்று நான் ஒருபோதும் நின்று பார்ப்பதில்லை. அது ஒரு அதிர்ஷ்டசாலியின் மகிழ்ச்சி, ஒரு குறுகிய காலத்திற்கு மீண்டும் ஒரு குழந்தையாக மாறி புதையலை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு பெரியவரின் ஆச்சரியம் மற்றும் எதிர்பாராத மகிழ்ச்சி பற்றிய எனது கற்பனைகளை கெடுத்துவிடும். நான் திரும்பி பார்க்கவில்லை என்றால் நான் என்ன செய்வேன் என்று என்னால் கற்பனை செய்து பார்க்க முடியும். எல்லா நாணயங்களையும் போலவே நான் நட்ட இடத்திலும் 2 பக்கங்கள் உள்ளன. அவை கண்டுபிடித்தவர்களுக்கு அளிக்கும் நல்ல அதிர்ஷ்டம் என்ற உணர்வு மற்றும் வாழ்க்கையுடன் இந்த எளிய சிறிய விளையாட்டை விளையாடும்போது எனக்கு கிடைக்கும் வேடிக்கை. நீங்களும் ஏன் பணத்தை நனவு செய்ய முயற்சிக்கக்கூடாது?